نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால், அவனுடைய கருணையினால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தினுடைய 29வது நோன்பை நோற்றவர்களாக நாம் கொண்டிருக்கிறோம். மேலும் அல்லாஹ்வுக்கு அன்றாடம் காலையிலே நிறைவேற்ற வேண்டிய காலை கடமையையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்காகவே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துகளையும் நற்செயல்களையும் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்தவர்களாக, அவனுடைய மன்னிப்பை கோரியவர்களாக நாம் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் ஏற்று அதற்குண்டான முழுமையான நற்கூலிய நம் எல்லோருக்கும் மறுமையை தருவாராக. அன்புக்குரியவர்களே, புனிதமிக்க ரமலான் மாதம் கண்ணியம் பொருந்திய இந்த மாதத்திலே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய வேதமான பரிசுத்த குர்ஆனோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திப்போம், அல்லாஹ்வை அழைப்போம் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த குர்ஆனிலிருந்து ஒரு பிரார்த்தனையை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை நாம் 27 பிரார்த்தனைகளை நாம் தெரிந்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் 28வது பிரார்த்தனை துஆவை நாம் தெரிவிக்கின்றோம். இந்த துஆவை பொறுத்தவரையிலே சூரத்துல் பக்ரா என்ற 2வது அத்தியாயத்திலே 285வது வசனமாக இடம்பெறுகிறது. இந்த பிரார்த்தனை நமக்கெல்லாம் அறிமுகமான பிரார்த்தனை, அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பக்ராவுடைய கடைசி அந்த வசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு இருக்கக்கூடிய மூமின்களும் அல்லாஹ் அந்த தூதர் மீது அருளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்பி ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ஈமானுடைய அடிப்படையான கடமைகளாகிய அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பது, மலாயிக்கத்துகள் மீது நம்பிக்கை வைப்பது, வேதங்கள் மீது நம்பிக்கை வைப்பது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீது நம்பிக்கை வைப்பது என்ற ஈமானுடைய இந்த அடிப்படையான கடமைகளை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிட்டு, குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, இந்த கடைசி இந்த வசனங்கள் இருக்கிறதா சொல்லிட்டு பார்க்கலாம். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கின்ற இந்த வசனம், இது முக்கியமான ஒரு வசனம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வசனத்தை யார் இரவுரை படுக்கின்ற நேரத்திலும் மற்ற நேரத்திலும் அதிகமாக இதை ஓதி வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான தீங்கிலிருந்தும், தீய சக்திகளிலிருந்தும், சோதனைகளிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கின்றார், பாதுகாப்பு கொடுக்கின்றார் என்றெல்லாம் அதிகமாக இந்த வசனங்களை பற்றிய சிறப்புகள் ஹதீஸ்களில் இடம்பெறுகிறது. காரணம், இதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுடைய அடிப்படையான
அடிப்படையான கடமைகளை அவர்களும் நம்பியிருந்தார்கள். அவர்களோடு இருந்த அந்த சத்திய விசுவாசிகளான அந்த மூமின்களும் அதை முழுமையாக நம்பியிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சான்று கொடுக்கிறார். அவர்கள் முற்றிலுமாக அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், قالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير. மேலும் அந்த தூதரும் தூதரோடு இருந்த அந்த சத்திய விசுவாசிகளும் சொன்னார்கள், நாங்கள் முற்றிலுமாக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செவியேற்றோம், அவருக்கு முற்றிலுமாக நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோம். எனவே இறைவா அவருடைய மன்னிப்பை எங்களுக்கு வழங்குவாயாக. ரப்பனா வைலைக்கல் மசீர், எங்களுடைய ரப்பே இறைவா ஒன்பக்கமே எங்களுடைய மீழ்ச்சி இருக்கிறது, நாங்கள் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது என்ற தாதியை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே கடைசியாக அவர்கள் பிரார்த்திக்கின்ற ஒன்று இதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ரப்பனா லா துஆகித்னா இன் நஸீனா அவ் அக்தானா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين என்ற பிரார்த்தனையோடு இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. சூரத்துல் பக்ராவுடைய கடைசி வசனம். இந்த துஆ என்ன, அவர்கள் என்ன சொல்லி பிரார்த்தித்தார்கள்? ரப்பனா, எங்களுடைய இறைவனே, லா துஆகித்னா இன் நஸீனா, நாங்கள் எங்கள் மீது உள்ள அந்த கடமைகளை செய்ய மறந்து விட்டாலோ, எங்களுடைய காரியங்களை மறந்து ஏற்பட்டு ஏதாவது நாங்கள் விட்டு விட்டாலோ, அவ அந்தானா, அல்லது நாங்கள் ஏதாவது தவறுகளை செய்து விட்டாலோ, அதற்காகவே நீ எங்களை பிடித்து விடாதே, அதற்காக எங்களை நீ தண்டித்து விடாதே இறைவா. மறதியினாலோ தவறுகளினாலோ ஏதாவது செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் விட்டுவிடுவோமானால் அதற்காக எங்களை நீ தண்டித்து விடாதே. ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா, மேலும் எங்களுடைய ரப்பே, எங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நீ எவ்வாறு கடுமையான சுமைகளை அவர்கள் மீது சுமத்தினாயோ, அவர்கள் மீது கடுமையான கஷ்டங்களை சுமைகளை சுமத்தியது போன்று எங்கள் மீதும் அந்த பாரத்தை சுமத்தி விடாது. கடந்த கால சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்ட அந்த பாரங்களை போன்ற கடுமையான சட்டங்களையும் கடுமையான வேதனைகளையும் எங்கள் மீது சுமத்தி விடாதே. ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாகத லனா பிஹி, எங்களுடைய சக்திக்கு மீறி எங்களுக்கு சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே. எங்களுக்கு சுமக்க முடியாத சக்திக்கு மீறிய சுமையை எங்கள் மீது சுமத்தி விடாதே இறைவா. வாஃபு அன்னா, எங்களை நீ மன்னிப்பாயாக. வஃபிர் லனா, எங்களுடைய தவறுகளை நீ பொறுத்துக் கொள்வாயாக, பாவமன்னிப்பு வழங்குவாயாக. வரஹம்னா, எங்கள் மீது உன்னுடைய ரஹ்மத்தை சொரிந்தருவாயாக, கருணை காட்டுவாயாக. அந்த மௌலானா, நீதான் எங்களுடைய மௌலானாவாக இருக்கிறாய், எங்களுடைய காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்கக்கூடியவனாக இருக்கிறாய். பொதுசொன்னார்கள் காவிரியில், காவிர்களுக்கு எதிராக எங்களுக்கு மகத்தான வெற்றியை தந்தருவாயாக என்ற ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை, ஆழமான முழுமையான பொருள்களை கொண்ட ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிற தவறுதலாக எங்கள் மீது மனிதன் என்ற அடிப்படையிலே தவறுகளோ ஏதோ மறந்தோ நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டால் அதற்காக நீ எங்களை இந்த உலகத்தை தண்டித்து விடாதே, மறுபடியும் தண்டித்து விடாதே. மேலும் கடந்த கால சமூகங்களுக்கு நீ கடுமையான சுமைகளை கொடுத்து அவர்களை நீ சோதித்தாய், அது மாதிரியான சுமைகளையும் எங்கள் மீது சுமத்தாதே. எங்களால் எது தாக்கு பிடிக்குமோ, எங்களால் எது செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட எங்களுடைய சக்திக்குட்பட்டு எங்களுக்கு சோதிப்பாயாக. எங்களுடைய சக்திக்கு மேல் எந்த சுமையும் கொடுத்து எங்களை சோதித்து விடாதே.
என்ற ஒரு முழுமையான பொருள் உள்ள ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மீது பணிந்து கேட்கக்கூடிய ஒரு துவா. மேலும் அல்லாஹ் எங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பாவங்களை போக்குவாயாக, எங்கள் மீது கருணையை சொல்தருவாயாக, நீதான் எங்களுக்கு பாதுகாவலன், நீதான் காவிர்களுடைய தீங்கிலிருந்தும் அவர்களுடைய எல்லா விதமான கொடுமைகளிலிருந்து எதிர்கொண்டிருந்தும் எங்களுக்கு உன்னுடைய உதவியை நீ வழங்கி வருவாயாக என்கின்ற ஒரு பிரார்த்தனை. இதை எல்லோரும் பாடமாக்க வேண்டும். திரும்ப அவருக்கு அந்த துவாவை சொல்கிறேன், எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்கள். ரப்பனா லா துஆஃபின்னா இன் நஸீனா அவ் அக்தானா ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين. என்ற இந்த துஆவை நாம் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நல்ல மக்களாக வல்ல அல்லாஹ் மனிதர்களையும் ஆக்கியவர்களாக